மே 7ஆம் தேதி முதல் நீலகிரி கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பொதுமக்கள் உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வந்து செல்ல எந்த தடையும் இல்லை என்றும் தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. இ பாஸ் நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், உதகை கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை, அதாவது இ பாஸ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? இதற்கு அப்ளை பண்ணுவது எப்படி? epass.tnega.org என்ற இணைய முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து நாளை காலை 6 மணி முதல் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்படி இந்த அறிவிப்பு என்பது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு மட்டும், வணிக ரீதியாக செல்பவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் நாள், தங்கும் கால அளவு, தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தில் தெரிவித்து விண்ணப்பித்து இ பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தடையும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை என்பது ஜூன் மாதம், அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை பின்பற்றப்படும் என்றும், இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை எனவும், இந்த இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும், வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும், அரசு பேருந்தில் செல்பவர்களுக்கு இந்த இ பாஸ் கட்டாயம் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.